ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் லைக் ஹார்வர்ட் மாதிரி மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியால இப்போ நீங்க நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கிற பசங்க கிட்டயே போய் நீங்க கிராஜுவேஷன் எங்க படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் எங்க படிக்கணும்னு கேட்டா நிறைய பசங்க வந்து ஹார்வர்ட் சொல்லுவாங்க. அது அமெரிக்கால இருக்குங்கிறதுக்காக கிடையாது. ஹார்வர்ட்ல வந்து அத்தனை பேர் மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்திருக்குது. இன்க்ளூடிங் மார்க் ஜக்கர்பர்க், நம்ம இந்த மெட்டா, ஃபேஸ்புக் அந்த ஆள் வரைக்கும் வந்து எல்லாருமே அங்க தான் படிச்சிருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நாலேஜபிள் இன்ஸ்டிடியூட்ஸ் வேர்ல்டு லெவல்ல ரேங்கிங் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா. சோ ஒருத்தன் வந்து அமெரிக்கால போய் படிக்கணும்னு சொன்னா அது அமெரிக்கன் மேல பெருமை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி, அங்க போய் படிக்கணும்னு சொல்றாங்க. நம்மளுக்கே தெரிஞ்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்மளோட சர்க்கிளே 4-5 பேர் இதுக்கு ஆசைப்படுவாங்க. கரெக்டா? அதுக்கு ஆசைப்பட்டு வருஷக்கணக்கா படிச்சு பயங்கரமா லோன் எடுத்து, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் லோன் தான் எனக்கு தெரியும். அங்க போய் படிக்கிறவங்க எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அங்க போய் பார்ட் டைம் வேலை பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அப்படிதான் அங்க போய் வாழ முடியும். அவ்வளவு ஈஸியாலாம் இருக்க முடியாது. எல்லாத்தையும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்வர்ட் மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இவங்க தான் வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பலஸ்தீன், காசா, அப்புறம் வந்து இஸ்ரேல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, இது அமெரிக்கா வந்து ரொம்ப கிளியரா இஸ்ரேல் சைடு இருக்காங்க. அதுக்கு அகைன்ஸ்டா அமெரிக்காலே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால ஹார்வர்டுங்கிற இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க இனிமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் வந்து இன்டர்வீன் பண்ணிருக்காரு. அது வேற பிரச்சனை. பட் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பிரசிடென்ட், அது வேர்ல்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட பிரசிடென்ட்டான ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்களோட மோஸ்ட் பிரீமியம் இன்ஸ்டிடியூட்டான ஹார்வர்ட்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்கள படிக்க விட மாட்டோம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து என்னென்ன பேசுறாங்கங்கறத பார்க்க ஆரம்பிங்க. ஒருத்தங்க இங்க கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கிறவங்க, அமெரிக்கால படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் யார் படிக்கிறாங்கங்கறத இந்த யூனிவர்சிட்டிஸ்ல எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. ட்ரம்ப் போய் சொல்றது, ஐ திங்க் இட்ஸ் லைக் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எப்படி மாத்தி மாத்தி பேசுவாருன்னு. பட் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் அண்ட் ஈவன் ட்ரம்போட அதே அமெரிக்கன் ஃபெடரல் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தங்க உங்க நாட்டுக்குள்ள படிக்க வராங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் நடக்க முடியாது. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க படிக்க வர்றவங்க யார் எங்களுக்கு வந்து மோசமானவங்க, யாரு கெட்டவங்க, யாருக்கு வந்து வேற ஏதாவது வேலை இருக்கும், வேற ஏதாவது ஆசைகள் இருக்கும், இதெல்லாத்தையும் நான் நோண்டி பார்க்க போறேன். அவங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் எடுத்து நோண்டுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிரச்சனை அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் ட்ரம்ப் நோண்டி பார்க்கறப்போ யார் அவங்க கவர்மெண்ட் நோண்டி பார்க்கறப்போ அங்க இருக்கிறவங்க யாராவது வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரிலேட்டடா இருந்தாங்கன்னா, அவங்களோட அப்பா அரசியல் கட்சியில இருந்திருக்கலாம், அவங்களோட தாத்தா அரசியல் கட்சியில இருந்திருக்கலாம், அவங்களோட கொள்ளு தாத்தாவோட 3வது பையன் வந்து அரசியல் கட்சியில இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட உங்களை வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய நபர்னு சொல்லி உங்களை நாட்டுக்குள்ள எடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க எதுவும் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்க சோஷியல் மீடியால ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை கலாய்ச்சி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க போஸ்டா போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கமெண்டா போட்டிருக்கீங்க, ஒரு மீமா போட்டிருக்கீங்க, நீங்களே மறந்து போயிருப்பீங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அன்னைக்கு அதை ஒன்று போட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை இன்னைக்கு படிக்க விடாம இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட போறாங்க. அண்ட் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி வீசாவை வந்து ரிவோக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுத்த வீசாவே இவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது, இவங்களெல்லாம் படிக்க விடக்கூடாது. அவங்க வந்து இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு நேஷனல் செக்யூரிட்டின்லாம் சொன்னாலும் சைடு கேப்ல எதை புகுத்துறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல படிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியுது. பேசிக்கா நீங்க யூஎஸ்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சைனாக்கு கிளம்பி போய் டீப் சீக் மாதிரி, இப்ப சைனீஸ் ஏஐ கம்பெனி அதுதான் சாட் ஜிபிடிக்கு காம்படிஷனா வந்திருக்கிறது, பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளா நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா சைனாங்கிற 2 பேர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நம்பர் 1ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இத்தனை வருஷம் அவங்க நம்பர் 1 இருந்ததுக்கான காரணம் என்ன? எல்லா கண்ட்ரில இருக்கிறவங்களும் அங்க போய் முன்னேற முடியுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தான். இப்போ 2, 3 இந்தியா சைனா மாதிரி கண்ட்ரிஸ் நெருங்கி வராங்கிறப்போ இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உள்ளுக்குள்ள விடுறதுல என்னென்ன பிரச்சனை பண்ண முடியும்னு பாக்குறாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைனீஸ் இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்கலாம், அவங்களோட வீசால என்னென்ன கை வைக்கலாம், எல்லா வேலையும் பார்க்குறாங்க.